ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இந்த லீவில் அவங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக வீட்லேயே ஹைஜீனிக்காக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னடா இது முறுக்கு தானே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த முறுக்கில் நம்ம வித்தியாசமாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை வேக வச்சு தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இது மாவோட நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு சாஃப்டான முறுக்குக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம முறுக்கு அச்சில் போட்டு நம்ம முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அச்சில் நீங்கள் கொஞ்சம் உள்ளே எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா அது பிழியறதுக்கு இன்னமும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்கி வருதுன்ட்டு. கொஞ்சம் கூட உடையாது, எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. நம்ம நார்மலாக செய்கிற முறுக்கை விட இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு போட்டு அதை ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் திரும்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம உளுந்த மாவு எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் பச்சரிசி மாவும் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லீவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.